ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 ரேடியோ எடிட்ஸ் தாங்க. அதில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வேறு லெவல், செம தாறுமாறான கண்டஸ்டன்ட் தாங்க. ஆமாங்க, நம்ம ஷாரா ஸ்ருதி பாடுறதுக்கு ஆரம்பித்த உடனே சித்ரமா இது டூயட் கண்டு தானே அப்படின்னாங்க. ஆமாம், அப்போது கூட ஒரு மேல் வாய்ஸோடு பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. யார் இல்லையே அப்படின்னதுக்கு, இது உங்கள் அப்பா இருக்காரு, உங்கள் அப்பா வச்சு பாடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, கரகாட்டக்காரன் படத்தில் இருந்து இந்த மான் உந்தன் சொந்தம். இதில் ஹைலைட் என்னென்னா நம்மளுடைய ராஜா சாரே பாடினது பாட்டு. இதில் அந்த சாங்கை நிஜமாகவே சரஸ்வதி உங்கள் அப்பா அவ்வளோதான் பாடுவாரானா எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நான் சொல்லி முடித்த உடனே மனோஜ் அவர்கள் வேணால் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக பாடியிருக்காங்க. அதாவது ப்ராக்டிஸ் எடுத்து பாடுறவங்க கூட இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது மெய்சில் இருக்கிற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இன்றைக்கி அப்பாவும் பொண்ணும் ஸ்டேஜில் ஏறி செமையாக கொடுத்துருக்காங்க. பாடி முடித்ததும் நம்மளுடைய இமான்ஜி அவர்கள் சொன்னது, அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து நிறைய மேடைகளில் நீங்கள் டுயட் சாங் பாடி செம ஹிட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. நிஜமாகவே அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆசையும் அதுதான். பாடி முடித்ததும் கோல்டன் ஷவர் வாங்கி செம்ம சூப்பர். இதில் சரஸ்வதி அவங்க அப்பா சொன்ன இன்னொரு தான், எந்த ஒரு மேடை எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் ஒதுங்கி நின்னனோ அதே மேடையில் சரஸ்வதி என்னை ஏற்றிருக்கா அப்படின்னும் போது ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட்டை. பாடி முடித்ததுக்கு நம்மளோட சித்ராம்மா கொடுத்த கமெண்ட், நீங்கள் பாடுறது கேட்க எனக்கு நடுவு ராஜா சரியே பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரஸ்வதியை கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்து கோல்டன் பஸ்ஸரே அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சில விஷயங்கள் இருந்தாலும் அது எதிர்பார்க்காது நடக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், வெற்றிக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ சரஸ்வதி அடுத்தடுத்து அவங்களுக்கான பதிவை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவையும் இதில் செமையாக ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்த ரவுண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி. இதை பற்றின கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.